ஹாய் இனியன், ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேம் விளையாடுறேன். ஓகே, ஸோ அதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவை? ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ், அப்புறம் ஒரு சிலிண்ட்ரிக்கல் பாட்டில், ஓகே, பீக்கர், அப்புறம் ஒரு கேண்டில், அப்புறம் ஒரு வத்தி பெட்டி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க? பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, வாவ், அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் வச்சு பண்ணும்போது கேண்டில் வந்து அணையவே இல்லை. அதே இந்த பீக்கர் வச்சு நம்ம ஊதும் போது அணைஞ்சிடுச்சு. என்ன ரீசன்? நம்ம ஊதுறோம்ல, அது நம்ம ஊதும் போது அந்த ஏர் மாலிகல்ஸ் வந்து இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸை டச் பண்ணிட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு நம்ம பக்கத்துலயே வருது. ஓகே, சிலிண்ட்ரிக்கல் பாட்டில்னா தொட்டுட்டு கர்வா போய் அந்த வத்தி பெட்டியை அணைக்குது, கேண்டிலை வந்து ஆஃப் பண்ணிடுது. ஓகேவா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? காண்டா எஃபெக்ட். ஓ சூப்பர். இது எங்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க? புர்ஜ் கலீஃபா. அது என்னது? அதான் டாலஸ்ட் பில்டிங்கா வேர்ல்ட்லையே? ஆமாம். ஓகே, அந்த புர்ஜ் கலீஃபாலாம் பார்த்தீங்கன்னா உயரமாக போக 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 பில்டிங்ஸ்லாம் வந்து ஏன் கேர்வ்டு சர்ஃபேஸில் கட்டுறாங்க? ஸோ அப்போ தான் ஸோ அப்போ தான் என்னன்னா இந்த ஏர் மாலிகல்ஸ்லாம் வந்து தொட்டு ஒரு சில டைம் கிளாஸ் கூட உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா இது மாதிரி ரெக்டாங்குலர் ஃப்ளாட் சர்ஃபேஸ் பாக்ஸ் ஷேப்பில் வீடு கட்டணும்னா மேலே ஓகே. ஸோ ரொம்ப ஹைட்டாக கட்டும்போது காற்று பட்டு மிரர்லாம் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ உங்களை ஒருத்தவங்க புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் நீங்கள் கீழே விழுந்துருவீங்க தானே? அது மாதிரி தான் ஏர் மாலிகல்ஸ் காற்று அடிச்சுட்டே அந்த பில்டிங் மேலே இருந்துச்சுன்னா அந்த கண்ணாடிலாம் வந்து பிரேக் ஆகிடும். இதே கேர்வ்டு சர்ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா காற்று வந்து அதை டச் பண்ணிவிட்டு அப்படியே போயிடும், ஈவன் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போயிடும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? காண்டா எஃபெக்ட். எஸ், காண்டா எஃபெக்ட். அப்புறம் வேறு எங்கெல்லாம் நம்ம வீட்டிலலாம் பார்க்குறோம், ஞாபகம் இருக்கா? டீ கப்பு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த பீக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது கர்வ்டு சர்ஃபேஸில் இருக்குது. தென் இந்த வாட்டர் பாட்டில் கர்வ்டு சர்ஃபேஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சு ஊதும்போது சீக்கிரமாக ஏர் மாலிகல்ஸ் வந்து இந்த பக்கம் பட்டுரும், அணைஞ்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், இங்கேருந்து இங்கே தண்ணி ஊற்றுறோம். நிறைய பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கேர்வ்டு சர்ஃபேஸில் இருக்கிறது இப்படி ஊற்றும் போது இப்படியே வந்து இப்படி வழிஞ்சிட்டு இந்த கிளாஸ்லேயே வந்து ஒழுகுது பார்த்தீங்களா? ஓகே, இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்ன? காண்டா எஃபெக்ட். எஸ், காண்டா எஃபெக்ட். ஓகேவா? ஸோ நமக்கு இனியன் வந்து இந்த காண்டா எஃபெக்ட் வந்து சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.